வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் சிம்பிளாக காய்கறி இல்லாமல் ஆனியன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மாடல் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எல்லாம் சூடாயிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பாசி, 3 கிராம்பு. இதில் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அப்படின்னா 3 வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டும் 3 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து அப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக எல்லாம் வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ரைஸுக்கு சைடிஷ்டாக நான் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பிரிஞ்சால் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக ஸ்லைடாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள் கழுவிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். நல்லா பெசரி வச்சாச்சு. இது கொஞ்சம் அதில் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கடுத்தது இதையும் இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரணும். அப்படி திரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதித்து அது திரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளார தோசைக்கல்லில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிரிஞ்சால் எல்லாத்தையும் இதே மாதிரி வச்சுட்டு வேக வச்சிடலாம். பிரிஞ்சால் எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லா வேகட்டும். அதுக்கடுத்தது இதில் சால்ட்டு போட மறந்தாச்சு. 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா அந்த எண்ணெய் எல்லாம் சூப்பராக அழகாக திரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இனிமேல் இதில் சாதத்தை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே ஒரு வாட்டி அழகாக பெரட்டி விட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சாதத்தை போட்டாச்சு. எந்த அரிசியில் சாதம் வடித்தாலும் சரி, 3/4 பதமாக வடிக்கணும். கொலைய வடிச்சிடக்கூடாது. நல்லா அரிசி பதமாக 3/4 பதமாக வடித்தா இது கிளறி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா கிளறும் போது சொதன்னு குழஞ்சி போயிடும். பாருங்கள், சூப்பராக அழகாக கிளறியாச்சு. இங்கே பிரிஞ்சால் அழகாக நல்லா மொறுன்னு நல்லா வறுத்து